ஓம் சாந்தி. 11/10/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய கடமை அனைவருக்கும் நிலையான சுகம் மற்றும் அமைதிக்கான வழியை காட்டுவதாகும். அமைதியில் இருங்கள் மற்றும் அமைதியின் பரிசை கொடுங்கள். கேள்வி: எந்த ஒரு ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்காக எல்லைக்கப்பாற்பட்ட புத்தி தேவை? பதில்: நாடகத்தின் எந்த காட்சி எந்த சமயத்தில் நடக்க வேண்டுமோ அந்த சமயத்தில்தான் நடக்கும். இதனுடைய ஆயுள் துல்லியமானது. தந்தையும் கூட தான் வரவேண்டிய துல்லியமான சமயத்தில்தான் வருகின்றார். இதில் ஒரு வினாடியும் கூட வித்தியாசம் ஏற்பட முடியாத முழுமையாக 5000 வருடங்களுக்கு பிறகு தந்தை வந்து பிரவேசம் செய்கின்றார் என்ற இந்த ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்வதற்காக எல்லைக்கப்பாற்பட்ட புத்தி தேவை. பாடல்: உலகம் மாறினாலும் நாங்கள் மாறப்போவது இல்லை. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கின்றார். குழந்தைகளுக்கு சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வழியை காட்டுகின்றார். இந்த சமயத்தில் அனைத்து மனிதர்களும் உலகில் அமைதியை விரும்புகின்றனர். ஒவ்வொரு தனிப்பட்டவரும் விரும்புகின்றனர் மற்றும் உலகிலும் கூட அமைதியை விரும்புகின்றனர். அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய மனதிற்கும் அமைதி வேண்டும், உலகிலே அமைதி நிலவ வேண்டும். ரெண்டுமே விரும்புறாங்க. மனசுக்கும் அமைதி வேணும், உலகத்திலும் அமைதி வேண்டும். இப்பொழுது அந்த மன அமைதி கூட எங்கே கிடைக்கும்? அமைதி கடலாக இருப்பவர் சிவ தந்தைதான். அவரிடமிருந்துதான் ஆஸ்தியை அடைய முடியும். தனியாகவும் கிடைக்கும், மொத்தமாகவும் கிடைக்கும். அதாவது அனைவருக்கும் கிடைக்கும். நாம் அமைதியின் ஆஸ்தியை எடுப்பதற்காக தனக்காகவும் முயற்சி செய்கின்றோம், மற்றவர்களுக்காகவும் வழி காட்டுகின்றோம் என படிக்கக்கூடிய குழந்தைகளால் புரிந்து கொள்ள முடியும். உலகில் அமைதி நிலவ வேண்டும். யாராவது ஆஸ்தியை பெறுவதற்கு வந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அனைத்து குழந்தைகளுக்கும் அமைதி கொடுக்க வேண்டியது குழந்தைகளின், அதாவது நம்முடைய கடமையாகும். 2-4 பேருக்கு அமைதி கிடைப்பதால் என்ன ஆகும் என புரிந்து கொள்ளப்படுவது இல்லை. பிறருக்கு வழி காட்டப்படுகின்றது. இந்த ஞானத்தை கேட்டு 2 பேர் மனசுல அமைதி கிடைச்சா கூட அது பெரிய புண்ணியம்தான், சரிங்களா? ஆனா நிச்சயம் இல்லாத காரணத்தினால பிறரை தனக்கு சமமாக ஆக்க முடிவது இல்லை. நிச்சய புத்தி உடையவர்கள் பாபாவிடமிருந்து தமக்கு வரம் கிடைத்திருக்கின்றது, பாபாவே வரமாக கிடைத்திருக்கின்றார் என புரிந்து கொள்கின்றனர். ஆயுஷ்மானு பவ, அது வரம். அந்த காலத்துல சாமியாருங்க அப்படிதான் வரம் கொடுப்பாங்க. ஆயுஷ்மானு பவ, புத்திரவானு பவ. ஆயுஷ்மான் பவ அப்படின்னா நீண்ட ஆயுளை உடையவர்கள் ஆகுக அப்படின்னு அர்த்தம். தன்வானுபவ அப்படின்னா செல்வந்தராக ஆகுங்கள் என்று அர்த்தம். வெறுமனே சொல்றதுனால மட்டும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது கிடையாது. ஆசீர்வாதம் கேட்டார்கள் என்றால் அவர்களுக்கு புரிய வைக்கப்படுகின்றத. இப்ப நம்ம கிட்ட வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிளெஸிங்ஸ் கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க நம்மளை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மனா சாமியாரா என்ன? ஆயுஷ்மான் பவ, தன்வான் பவ அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு நாம என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு அமைதி தேவைன்னா யோகா பண்ணுங்க, கிளாஸ்க்கு வாங்க, இப்படிதான் நாம சொல்லுவோம்.
முயற்சியின் மூலம்தான் அனைத்தும் கிடைக்கும். நம்ம பிளெஸிங்ஸ் வந்து இப்படி கையை வச்சு அப்படி பிளெஸிங்ஸ் கொடுக்கறதுனால மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடையாது. அவங்கவுங்க செய்யக்கூடிய செல்ஃப் எஃபோர்ட், சுய முயற்சினால மட்டும்தான் இந்த ஆசீர்வாதம் பிராப்தம் செய்ய முடியும். அதாவது நம்ம செய்யற முயற்சினால நம்ம மனசுக்கு அமைதி கிடைக்கும். பக்தி மார்க்கத்துல எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெறுகின்றனர். தாய் தந்தையோட ஆசீர்வாதம், ஆசிரியர்களோட ஆசீர்வாதம், குருவோட ஆசீர்வாதம். இது மாதிரி இப்ப ஸ்கூல்லாம் போறாங்க அப்படின்னா சாஷ்டாங்க நமஸ்காரம். கிளம்பும் போதே பேரண்ட்ஸ்கிட்ட, அதுக்கப்புறம் டீச்சர்கிட்ட, அப்புறம் குருகிட்ட போறாங்க. அப்போ நம்ம வந்து நமஸ்காரம் பண்றதுனால அந்த குருவோ தாய் தந்தையோ டீச்சரோ இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தாய் தந்தை ஆசிரியர் குரு முதலானவர்களிடம் நாங்கள் சுகமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்று ஆசை வேண்டுகின்றனர். ஆனால் ஆனால் இருக்க முடியாத. ஏன் இருக்க முடியாத? ஏனென்றால் இவ்வளோ அளவற்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் சுகமும் சாந்தியும் எப்படி கிடைக்கும்? கலியுகத்துல சாந்தி தேவா என பாடவும் செய்கின்றனர். உண்மை சொல்ல போனா நம்மளுடைய துக்கம் மற்றும் அசாந்திக்கு நாம தான் காரணம். நம்ம செய்த செயல்களாலதான் நம்ம கஷ்டப்படுறோம். ஓ பரம்பிதா பரமாத்மா, எங்களுக்கு அமைதியின் பரிசை கொடுங்கள் என புதியில் தோன்றுகின்றது. உண்மையிலேயே இது கையில இருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு வந்து கிடையாது. இது உனக்கான பரிசு, இனாம் அப்படின்னு சொல்றாங்க. அன்பளிப்பு யார் எவ்வளவு கொடுக்கின்றனரோ, பணமாக, வீடாக, துணிமணிகளாக என தானம் வந்து கொடுக்கறாங்க. அன்னதானம்னா சாப்பாடு கொடுக்கறாங்க, வஸ்திர தானம்னா துணிமணி கொடுக்கறாங்க, பூதானம் அப்படின்றது இந்த வீடு நிலம் கொடுக்கறது, கோதானம் அப்படின்றது பசுவை தானமா கொடுக்கறது, ஸ்வர்ண தானம் அப்படின்னா தங்கத்தை தானமா கொடுக்கறது. அப்படி பல தானங்கள் இருக்கு. இந்த மாதிரி தானம் கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும். அப்ப வந்து பசு தானம் கொடுத்தா என்ன புண்ணியம், நிலத்தை தானமா கொடுத்தா என்ன புண்ணியம் அப்படின்லாம் வந்து சாஸ்திரத்துல எழுதப்பட்டு இருக்க. தானம் புண்ணியம் அல்ப காலத்திற்கானது என்று சிவ தந்தை சொல்கின்றார். மனிதர்களுக்கும், செல்வந்தர்களுக்கும் அல்லது செல்வந்தர்கள் ஏழைகளுக்கும் கொடுத்தபடி வந்தனர். ஆனால் விரும்புவதோ நிலையான சுகம் மற்றும் சாந்தி ஆகும். இங்கே இந்த உலகத்துல யாருமே ஒரு பிறவிக்கு கூட அமைதியையும் சுகத்தையும் தானமாக கொடுக்க முடியாத. ஏனென்றால் அவர்களிடமே இல்லை. கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவ தந்தை மட்டுமே ஆவார். அவர் சுகம், சாந்தி, தூய்மையின் கடல் என அழைக்கப்படுகின்றார். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் சிவ பரமாத்மா ஆவார். அவருடைய மகிமைதான் இன்று வரை பாடப்படுகின்றது. அவரிடமிருந்துதான் அமைதி கிடைக்கும் என அனைவரும் புரிந்து கொள்கின்றனர். பிறகு அவர்கள் சாது சன்னியாசிகளிடம் செல்கின்றார்கள். ஏனென்றால் பக்தி மார்க்கம் அல்லவா, சுற்றி திரிந்து கொண்டே இருக்கின்றனர். அது அல்ப காலத்தின் முயற்சியாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இவை அனைத்துமே நின்றுவிட்டது. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து 100% தூய்மை, சுகம் மற்றும் சாந்தியினை ஆஸ்தியாக அடைய முடியும் என நீங்கள் எழுதி வைக்க முடியும். இங்கே 100% தூய்மையற்ற நிலை, துக்கம் மற்றும் அசாந்தி தான் உள்ளது. ஆனால் மனிதர்கள் இதை புரிந்து கொள்வதே இல்லை. ரிஷி முனிவர்கள் முதலானவர்கள் தூய்மையாக உள்ளனர் என்று சொல்கின்றனர். ஆனாலும் கூட பிறவி விகாரத்தின் மூலமாகத்தான் எடுக்கின்றனர். முக்கியமான விஷயமே இதுதான். ராவண ராஜ்யத்தில் தூய்மை என்பது இருக்க முடியாத. தூய்மை, சுகம் முதலான அனைத்தின் கடலாக இருப்பவர் ஒரே ஒரு சிவ தந்தை மட்டுமே ஆவார்.
நமக்கு சிவ தந்தையிடமிருந்து 21 பிறவைகளுக்காக, அதாவது அரை கல்பத்திற்காக 2500 வருடங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது இறைவனின் உத்தரவாதமாகும். அரை கல்பம் சுகதாமம், அரை கல்பம் துக்கதாமமாகும். சிருஷ்டியில 2 பாகங்கள் உள்ளன. ஒன்று புதியது, மற்றொன்று பழையது. ஆனால் புதியது எப்பொழுது பழையது ஆகின்றது என்பது கூட யாருக்கும் தெரிவதே கிடையாது. கல்ப விருட்ச மரத்தின் ஆயுளை எவ்வளவு என்று துல்லியமாக சொல்ல முடிவது இல்லை. இப்பொழுது தந்தையின் மூலமாக இந்த மரத்தை பற்றி தெரிந்து கொள்கின்றீர்கள். இது 5000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு பழமையான மரமாகும். இதன் ஆயுளை பற்றி உங்களுக்கு தெரியும். மற்ற மரங்களின் ஆயுளை பற்றி யாருக்குமே தெரியாத இந்த கல்ப விருட்ச மரம் 5000 வருடங்கள். இதனுடைய ஆயுளை பற்றி நம்மளுக்கு தெரிகிற அளவுக்கு மற்ற யாருக்குமே தெரியாத தோராயமாக சொல்கின்றனர். புயல் வந்ததோ, மரம் விழுந்ததோ, ஆயுள் முடிந்து விட்டது. மனிதர்களுக்கும் திடீரென மரணம் ஏற்பட்டபடி இருக்கின்றது. திடீர் புயல்னால திடீர்னு மரங்கள்லாம் சாஞ்சிடுது. அந்த மரங்களுக்கு அவ்வளோதான் ஆயுள். அது மாதிரி மனிதர்கள் கூட மரம் சாஞ்ச மாதிரி சாஞ்சிடுறாங்க. அவங்களுக்கு ஆயுள் அவ்வளோதான். அதாவது இந்த உடம்புல அவ்வளோ நாள் தான் உயிர் இருக்கும். உயிர் போயிடுச்சுன்னா உடல் வெறும் கட்டையாக பாடியாயிடுது. திடீர் மரணங்கள் ஏற்படுகின்றன. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட மரத்தின் ஆயுள் முழுமையாக 5000 வருடங்கள் ஆகும். இதில் ஒரு நாள் கூட குறைவாகவோ அதிகமாகவோ ஆக முடியாத இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட மரமாகும். இதில் வித்தியாசம் என்பது ஏற்படவே முடியாத. நாடகத்தில் எந்த சமயத்தில் எந்த காட்சி நடக்க வேண்டுமோ அந்த சமயத்தில்தான் அந்த காட்சி நடைபெறும். அப்படியே மீண்டும் நடக்கும். ஆயுள் கூட துல்லியமானதாக இருக்கின்றது. தந்தையும் புதிய உலகத்தை படைப்பதற்காக வர வேண்டியதாக இருக்கின்றது. துல்லியமான நேரத்தில் இறைவன் பூமியில் அவதாரம் செய்கின்றார். ஒரு வினாடி கூட அதில் வித்தியாசம் என்பது ஏற்படவே முடியாது. இப்பொழுது உங்களுடைய இந்த புத்தியும் கூட எல்லைக்கு அப்பாற்பட்ட புத்தியாக ஆகியுள்ளது. நீங்கள்தான் இந்த இரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும். 5000 வருடங்கள் முழுமையான ஆன பிறகுதான் தந்தை பிரவேசம் செய்கின்றார். ஆகையினால சிவராத்திரி என சொல்கின்றார்களே தவிர ஜென்மாஷ்டமி என்று சொல்வது இல்லை. சிவராத்திரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சிவ ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா அவருடைய பிறவி தெய்வீகமானது. கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சிவ ஜென்மாஷ்டமி, சிவ ஜெயந்தி அப்படின்னு யாரும் சொல்கிறது கிடையாது. இவர் நம்மளை மாதிரி பிறவி எடுக்கிறது கிடையாது. இவருடைய பிறவி அலௌகிகமானது, தெய்வீகமான ஒரு வித்தியாசமான விசித்திரமான பிறவியாகும். ஏற்கனவே இருக்கிற உடல்ல பரகாய பிரவேசம் செய்கின்றார். அதனால இவரோட பிறவி திவ்ய அலௌகிக பிறப்பாகும். வேறு எவருடையதும் அந்த மாதிரி பிறப்பு கிடையாது. ஸ்ரீபாபா எப்பொழுது எப்படி வருகின்றார் என்பது யாருக்குமே தெரியாத. சிவராத்திரியின் அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் தான் அறிவீர்கள். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட இரவாகும். பக்தியின் இரவு முடிந்து பகலாக ஆகின்றது. பிரம்மாவின் இரவு மற்றும் பகல் என்றால் அதுவே பிராமணர்களுடையதும் ஆகும். ஒரு பிரம்மாவின் விளையாட்டு மட்டுமே நடப்பது கிடையாது. இப்பொழுது பகல் தொடங்க வேண்டும் என நீங்கள் அறிவீர்கள். படித்து படித்து தன் வீடு சென்று அடைவீர்கள். பிறகு பகலில் வருவீர்கள். அரைக்கல்பம் பகலாகும் மற்றும் அரைக்கல்பம் இரவு என பாடப்படுகின்றது. ஆனால் யாருடைய புத்தியிலுமே இந்த விஷயங்கள் வருவதே கிடையாது. அவர்கள் கலியுகத்தின் ஆயுள் இன்னும்
40,000 வருடங்கள் இருப்பதாக நம்புகின்றார்கள். சத்தியுகம் லட்சக்கணக்கான வருடங்களாக நடக்கும் என்றும் நினைக்கின்றார்கள். ஆனால் இந்த பாதி பாதி என்ற கணக்கு அவங்களோட இது கிடையாது. ஆக்சுவலாக சொல்கிறாங்க கலியுகம் 4,32,000 வருஷம் கலியுகத்தோட ஆயுள். அதை மாதிரி டபுள் மடங்கு திரேதா, அதாவது துவாபர யுகத்தினுடைய ஆயுள் டபுள் மடங்கு கலியுகத்தை மாதிரி. அதுக்கப்புறம் திரேதா யுகம் ட்ரிபிள் மடங்கு, சத்தியுகம் 4 மடங்கு. இது மொத்தமாக கூட்டி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 43,20,000 வருடங்கள் ஒரு கல்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரம்மாவுடைய ஒரு நாள் ஒரு கல்பாக்கு சில சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க இந்த 43,20,000 வருடங்கள் சேர்ந்தது ஒரு கல்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பஞ்சாங்கம் ஜாதகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு கல்பா அப்படிங்கிறது இந்த மாதிரி அந்த 43,20,000 இயர்ஸ் அந்த மாதிரி 1000 சைக்கிள்ஸ் நம்ம சுற்றி வருவோமா, 1000 சைக்கிள்ஸ் சேர்ந்து ஒரு கல்பா அப்படின்றாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்கும் அவங்க நினைக்கிறதெல்லாம். இந்த ஒரு சைக்கிளே பெருசாக இருக்குது. இந்த மாதிரி 1000 சைக்கிள் சுற்றினா ஒரு கல்பானா என்ன ஆகிறது? ஒவ்வொரு சாஸ்திரத்துலேயும் ஒன்று ஒன்று எழுதியிருக்காங்க. நம்மளது பாருங்க ஒரிஜினல் பாபா சொல்கிறாரு ஒரு சைக்கிள் சுற்றிட்டு வர்றதுக்கு மொத்தமே 5,000 இயர்ஸ் தான் ஆகுது. இதுதான் உண்மையான டியூரேஷன். நீங்கள் முழு உலகத்தினுடைய முதலிடை கடை பற்றி நன்றாக அறிவீர்கள். இந்த சிருஷ்டி சக்கரம் 5,000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்க ஆரம்பிக்கும். உலகம் அப்படியே தாங்க இருக்கும். 5 தத்துவங்கள் அப்படியே தான் இருக்கும். பழைய பொல்யூஷனாக இருக்கக்கூடிய லேண்டு, வாட்டர், அதான் நிலம், நீர், காற்று எல்லாம் மாசுபட்டிருக்கு இல்லையா, அதை சரி பண்ணுறாரு. மாசுகள் நீக்கப்பட்ட ஒரு 5 தத்துவங்கள், அதில் மன மாசுகள் நீங்கிய தேவதைகள் இருப்பார்கள். இதில் நடித்து இந்த உலகத்தில் நாம் தான் டயர்டாயிட்டோம். அப்புறம் பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆனால் டயர்ட் ஆகாமல் என்ன பண்ணுவோம்? அப்புறமா சிவபாபா வராரு நம்மளை சார்ஜ் பண்ணுறதுக்காக. இது எப்படிப்பட்ட பிறப்பு இறப்பாக இருக்குது பாருங்கள். ஒருவேளை 84 லட்சம் பிறவிகளினுடைய மறுபிறவி புனர்ஜென்மம் இருந்தால் என்ன ஆகும்? 84 பிறவியே டயர்டாகிட்டு விட்டால் வீட்டுக்கு போயிடலான்னு தோணுது. பேசாமல் என்னை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு நிறைய பிகேஸே பாபாட்ட கேட்குறாங்க. 84 பிறவியே இப்படி டயர்டாயிடுச்சுன்னா 84 லட்சம் பிறவி எடுத்தா எப்படின்னா ஆகும்? யோசிச்சு பாருங்க நம்ம நிலைமை. 84 லட்சம் பிறவிகள். அதுக்கு தான் இந்த டியூரேஷன் லேக்ஸ் கணக்கில் கொடுத்தது. 84 லட்சம் பிறவி. அதில் கூட அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. முதல்ல அமீபாலிருந்து புழு பூச்சியா வண்டா, அதுக்கப்புறம் தண்ணியில் இருக்கக்கூடிய உயிரினமா, நிலத்திலும் நீரிலும் இருக்கக்கூடிய உயிரினமா, பறவைகளாக, விலங்குகளாக, இதை மாதிரி பல லட்சம் பிறவி எடுத்து 84 லட்சமாவது பிறவி தான் மனித பிறவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சிவபாபா சொல்கிறாரு இதுதாங்க உங்கள் லாஸ்ட் பர்த். எவ்வளோ டயர்ட் ஆகிட்டீங்க பாருங்கள். அவங்க 84 லட்சம் பிறவியில் இதுதான் ஹையஸ்ட் பர்த்துன்னு சொல்கிறாங்க. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளது இதுதான் லோயஸ்ட் பர்த்து. ஹையஸ்ட் பர்த்து ஸ்ரீநாராயண். அது மாதிரி தேவதைகளாக இருந்தது தான் ஹையஸ்ட் பர்த்து. இதுதான் லோயஸ்ட் பர்த்து. இப்போ கடவுள் சொல்கிறது உண்மையா இல்லை சாஸ்திரங்களில் சொன்னது உண்மையா அப்படிங்கிறத நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் கடவுள் புத்தியை கொடுத்துருக்கிறாரு. உங்கள் புத்தி யூஸ் பண்ணுங்க. எது கரெக்டுன்னு யோசிங்க. 84 பிறவி கரெக்டாக, 84 லட்சம் பிறவி கரெக்டான்னு பாருங்கள். 84 லட்சம் பிறவிகளின் மறுபிறவி புனர்ஜனம்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. 84 பிறவியை தாங்க முடியல. தெரியாத காரணத்தினால கல்பத்தின் ஆயுளையும் அதிகமாக ஆக்கிவிட்டனர். எல்லாத்தையும் பண்ண வேலையெல்லாம் பிகிஸ் தான். இந்த சாஸ்திரம் எழுதினது 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஆத்மா போயிட்டு வராது.
ஒரு மனிதன் மனிதனாக தான் பிறவி எடுப்பான் இல்லைங்களா? நம்ம ஜெனட்டிக்ஸ் என்ன சொல்லுது? ஒரு மிருகத்தோட ஜெனட்டிக்ஸு மிருகமாக தான் இருக்கும். அதுக்குன்னு சில குரோமோசோம்கள் இருக்கு. இப்போ மனிதனுக்கு 46 குரோமோசோம்னா மனுஷன் மீண்டும் மனுஷனாக தான் பிறக்கணும். அவங்க வேற மாற முடியாது. இது சயின்ஸ் சொல்லுது. அப்போ ஆத்மாவும் அதே மாதிரி தானே. மனுஷனுக்கு வேற ஆத்மா, மிருகங்களுக்கு வேற ஆத்மா தானே இருக்கும். சரிங்களா? அது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், புத்திக்கு வேலை கொடுங்க. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடம் நேரடியாக படித்து கொண்டு இருக்கின்றீர்கள். உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. நாம் நடைமுறையில் அமர்ந்திருக்கின்றோம். புருஷோத்தம சங்கம யுகமும் கண்டிப்பாக வர வேண்டும். எப்பொழுது வருகின்றது, எப்படி வருகின்றது என்பது யாருக்கும் தெரியாத குழந்தைகளாகிய நீங்கள் தான் தெரிந்திருக்கின்றீர்கள் என்றால் எவ்வளவு குதூகலமாக இருக்க வேண்டும். நீங்கள்தான் ஒவ்வொரு கல்பமும், ஒவ்வொரு இந்த 5000 இயர்ஸ் சைக்கிளில் ஒவ்வொரு கல்பமும் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுக்கின்றீர்கள். அதாவது மாயையின் மீது வெற்றி பெறுகின்றீர்கள். பிறகு தோல்வியும் அடைகின்றீர்கள். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட தோல்வி மற்றும் வெற்றியாகும். அந்த ராஜாக்களுக்கு அதிக அளவில் வெற்றி தோல்வி ஏற்பட்டபடி இருக்கும். துவாபரிக கலியுகத்தில் எப்போ பார்த்தாலும் போர் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தனியாக அது ஒரு படையை இயங்கும். அந்த ராஜாக்களுக்கு அதிக அளவு வெற்றி தோல்வி ஏற்பட்டபடியே இருக்கும். பல சண்டைகள் நடந்தபடியே இருந்தன. துவாபரிகம் மட்டும் இல்லை, கலியுகத்தில் நிறைய போர்கள். கலியுகத்துலலாம் போக போக என்ன பண்ணிட்டாங்க, அரண்மனைக்கு பதிலாக கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்போ எதிரி நாட்டிலேருந்து எப்போ வருவாங்கன்னு தெரியாது. பயந்து அரண்மனையில் வாழ்றதுக்கு பதிலாக கோட்டை கட்டிட்டு நல்லா பாதுகாப்பாக வாழலான்னு கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கலியுகத்தில். சிறிய சண்டை நடந்தாலே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என சிலர் சொல்லிவிடுகின்றார்கள். என்ன வெற்றி அடைஞ்சாங்க? சிறிய ஒரு துண்டு நிலத்தை வெற்றி அடைஞ்சதுனாலயா? பெரிய சண்டையில் தோற்றா பிறகு கொடியை இறக்கி விடுகின்றார்கள். முதலில் ஒரு ராஜா இருப்பார். பிறகு மேலும் மேலும் அதிகரித்தபடியே இருப்பார்கள். முதல்ல இந்த லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் சத்தியுகத்தில் இருந்தது. பிறகு மற்ற ராஜாக்கள் வர தொடங்கினர். போப்பாண்டவர் காட்டுவதை போல தான் முதலில் ஒரு போப்பாண்டவர் தான் இருந்தார். அதுக்கப்புறம் இன்னைக்கு எவ்வளோ பேர் மாறி இருக்காங்களே. வரிசை கிரமமாக போப்பாண்டவர் வந்தபடியே இருக்கிறாங்க. யாருடைய மரணத்தையும் நிறுத்த முடிவது இல்லை அல்லவா? நம்மை பாபா அமரர்களாக ஆக்கி கொண்டே இருக்கின்றார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அமரபுரியின் எஜமானனாக சிவ தந்தை நம்மை மாற்றுகின்றார். எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இது மரண உலகமாகும், அது அமரலோகமாகும். இந்த விஷயங்கள் புதியவர்களால் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத அவர்களுக்கு பழையவர்கள் அவ்வளோ மகிழ்ச்சி இருக்காத. அதாவது புதுசாக வரவங்களை விட பழையவங்களோட மகிழ்ச்சி குறைஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறாரு. நாளுக்கு நாள் அதிகரித்தபடியே இருக்கின்றனர். நிச்சயம் உறுதியாக ஆகிவிடுகின்றது. இதில் முக்கியமாக சகிப்புத்தன்மை அதிகமாக தேவைப்படுகின்றது. இந்த உலகமே அசுர உலகம். அசுர உலகம் எப்படி இருக்கும்? துக்கம் கொடுக்க யாரும் தயங்கிறதே இல்லை. அசுரர்களுக்கு மற்றவங்களுக்கு துக்கம் கொடுத்தா தூக்கமே வரும். கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன், தூக்கமே வராது. சாப்பாடு கூட ஜீரணமாகாது. யாராவது ஏதாவது சொல்லி கஷ்டம் கொடுத்தாதான் மனசு ரிலாக்ஸ் ஆகுது. அது அசுர உலகம். நாங்கள் இப்பொழுது சிவ தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கின்றோம். சிவபாபா என்ன சொல்கிறாரு? துக்கம் கொடுக்கவும் கூடாது, துக்கத்தை எடுக்கவும் கூடாது. இது உங்களுடைய ஆத்மா சொல்கின்றது. நாம் சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். மற்றவர்கள் கலியுகத்தில் இருக்கின்றனர். நாம் இப்பொழுது புருஷோத்தமனாக ஆகிக்கொண்டே இருக்கின்றோம். புருஷர்களில் உத்தம புருஷர்களாக படிப்பின் மூலமே ஆகின்றனர். படிப்பின் மூலமாகத்தான் தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிறாங்களே. ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் இருக்குது. அதோட பெரிய பதவி சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ். அது பெரிய பதவி.
அவங்களுக்கு தந்தை படிப்பிக்கின்றார். இந்த படிப்பின் மூலமாகத்தான் தனது முயற்சியின் அடிப்படையில் பதவியை அடைகின்றனர். அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? பேசிக் அவங்களும் லா காலேஜில் போய் லாயராக ஆகியிருப்பாங்க சின்ன வயசில். அதில் அதிகமாக படிச்சிருப்பாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க, வாதாடி இருப்பாங்க. அப்புறம் ஒரு பொசிஷன் வந்திருக்கும், அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் ஆகியிருக்காங்க. அதில் தன்னுடைய திறமைகள் மற்றும் அனுபவத்தின் ஆதாரத்தில் சீஃப் ஜஸ்டிஸோட பதவி வரைக்கும் வந்திருக்காங்க. அதுபோல தான் இங்கே கூட நம்ம பாபா வீட்டில் அட்மிஷன் கிடச்சத பக்தி மார்க்கத்தோட புண்ணிய கணக்கு ஆதாரத்தில் அட்மிஷன், பாபா குழந்தை ஆயிட்டோம், உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம செய்யக்கூடிய முயற்சியின் அனுசாரம், படிப்பின் அனுசாரம் தான் நாம் சத்தியுகத்தில் வைகுண்ட பதவியை அடைய போகின்றோம். பெரிய பதவிக்கு நிறைய முயற்சி செய்ய வேண்டும். யார் எந்த அளவு படிக்கின்றார்களோ அந்த அளவே பதவியும் அடைவார்கள். இதில் ராஜ்ய பதவியினுடைய தரம் வேற இருக்கு. அப்படி இந்த உலகாய படிப்பில் ராஜ்ய பதவியின் தர வரிசை இருப்பது கிடையாது. இந்த உலகிய படிப்பு படித்து யாராவது ராஜா ஆவாங்களா? கண்டிப்பாக ஆக முடியாத. சீஃப் ஜஸ்டிஸ் வரைக்கும் வேணால் போகலாம், ஆனால் ராஜா ஆகணும்னா ராஜயோகம் பயில வேண்டும். நாம் ராஜாவே தலைவணங்கும் ராஜாவாக ஆகப் போகின்றோம் என நீங்கள் அறிவீர்கள். ஆக உள்ளுக்குள்ள எவ்வளோ குஷி என்பது இருக்க வேண்டும். நாம் இரட்டை கிரீடதாரிகளாக மிகவும் உயர்ந்தவர்களாக ஆகப் போகின்றோம். பகவான் ஆகிய தந்தை நமக்கு பாடம் கற்பிக்கின்றார். நிராகார தந்தை எப்படி பாடம் கற்பிப்பார் என ஒரு பொழுதும் யாரும் புரிந்து கொள்ளவே முடியாத. ஓ பதீத பாவனரே, எங்களை தூய்மையாக்குங்கள் என மனிதர்கள் அழைக்கவும் செய்கின்றனர். அப்போதும் கூட தூய்மை அடைவது கிடையாது. காமம் மிகப்பெரிய எதிரி என சிவ தந்தை சொல்கின்றார். நீங்கள் ஒரு பக்கம் பதீத பாவனரே வாருங்கள் என அழைக்கின்றீர்கள். இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் அப்படின்னு அந்த பதீத பாவனரே சொல்றார். நீங்கள் தானே கூப்பிட்டீங்க பதீத பாவனரை வாருங்கள் அப்படின்னு, அதனால நான் வந்திருக்கிறேன். குழந்தைகளே, தூய்மை இல்லாத தன்மையை விட்டு விடுங்கள், அப்பவித்திரத்தாவை விட்டு விடுங்கள் என பாபா சொல்றார், இறைவனே சொல்றார். கடவுளே சொல்லி கூட ஏங்க விட மாட்டேங்கிறீங்க? தந்தை உங்களை தூய்மை ஆக்கினால் நீங்கள் தூய்மை அற்றவர்களாக ஆகிக்கொண்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கோஆப்ரேஷன் கொடுக்கணும். கணக்கற்றவர்கள் இப்படி தூய்மை அற்றவர்களாக பதீதமாக ஆகின்றனர். சிலர் உண்மையை சொல்கின்றார்கள், பலர் சொல்வது கிடையாது. பாபா இன்று இந்த தவறு நடந்து விட்டது அப்படின்னு ஓப்பனாக சில பேர் சொல்கிறாங்க. பாபா சொல்கின்றார், ஏதாவது பாவ கர்மம் ஆகிவிட்டாலும் உடனடியாக தெரியப்படுத்துங்கள். சிலர் உண்மையை சொல்கின்றனர், சிலர் பொய் சொல்கின்றனர். யார் கேட்கின்றார்கள்? பாபாட்ட சொல்கிறதுக்கு தயக்கம் சிலருக்கு, சிலருக்கு வெக்கமாக இருக்கு. சொன்னால் பாபா நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால சொல்கிறதே கிடையாது. நான் ஒவ்வொருவருக்குள்ளும் அமர்ந்து தெரிந்து கொள்வது இல்லை. நாம் என்ன அந்தர்முகி, பாபா சொல்கிறார் இல்லையா, அந்தர்யாமி. அப்படி தாட் ரீடரா என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு? சொன்னால் தெரிஞ்சுக்க போகிறோம், சொல்லலைன்னா எனக்கு எதுவுமே தெரியாத அப்படின்னு பாபா சொல்கிறார். நான் ஒவ்வொருத்தர் மனசில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற தாட் ரீடர் கிடையாது. இது நடக்காத ஒன்று. நான் உங்களுடைய தாட் ரீட் பண்ணுறதுக்காக வரலைங்க. எல்லாருக்கும் முக்தி அடைகிறதுக்கான வழியை காண்பிப்பதற்காகவும் தூய்மை அடைய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். பதீத பாவனராக இறைவன் பூமியில் அவதரிச்சு இருக்காரே தவிர தாட் ரீட் பண்ணுறதுக்காக வரலைங்க. நஷ்டம் உங்களுக்கு தான் சொல்லணும். இதான் பாபாக்கு தெரியும்ல, நாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவள் சொல்லாமலே விட்டால் என்ன ஆகும்? சிப்பாக்கர் ஏக்குதுன்னு சிப்பு ஹோ ஜாயேங்கே அப்படின்னு சொல்கிறார். மறைச்சி வச்சு ஒரு நாள் நீங்கள் மறைஞ்சே போயிடுவீங்க. எதுவாவது இருந்தால் ஒப்பனா சொல்லிவிடுங்க. வைத்தீஸ்வரன் வந்திருக்கிறாரு,
சிலர் இந்த கேன்சர் கட்டிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது சொன்ன என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு டவுட் இருக்கும், ஆனால் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அதை நீ சொல்லியே ஆகணும், அந்த கண்டிஷன் வந்துடும். அதை முதலே சொல்லியிருந்தா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே சரி பண்ணியிருக்கலாம்ல, எதுக்கு அவ்வளோ ஸ்டேஜை விடுறது? முதல்ல சொல்லுங்கள். பாபா ஒரு வைத்தீஸ்வரனாகவும் இருக்கிறாரு, ஆத்மாக ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறாரு, அம்மாவாகவும் இருக்கார்ல, தாயும் தந்தையுமாய் இருக்கிறாரு. இப்போனா அவர் தர்மராஜ் ரோல் எடுக்கவே இல்லை, கையில் பரம்பரத்துக்கிட்டா வராரு. அதனால் ஓப்பனாக சொல்லுங்கள், பாபா ஹெல்ப் பண்ணுவார். சொல்லாமல் விட்டுட்டு 4th ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு சொல்லணும்? தேவையே இல்லையே. முதலே சொல்லுங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே. அப்போ பாபா எதாவது செய்வார்ல, செய்வாரா செய்ய மாட்டாரா? நம்பிக்கை இருந்தால் சொல்லணும். தூய்மை அடையாவிட்டால் நஷ்டம் உங்களுக்கு தான். அப்புறம் ரத்த கண்ணீர் வடிக்கணும். உங்கள் கூட படித்தவங்களாம் சத்தியத்தில் பெரிய பதவி. இதை சொல்லாமல் மறைஞ்சே போயிட்டா திரேதாகத்துக்கு தான் வரணும். கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்கள். மனுஷங்க எல்லார் இதுலேயும் சொல்லுங்கன்னு சொல்லலையே, நீங்கள் தனியாக பாபாக்கு லெட்டர் போடுங்க, ஓப்பனாக மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணுங்க, பாபாட்ட சொல்லுங்கள். அப்படி தான் பாபா கேட்குறாரு. அவர் யாருக்கும் சொல்ல போகிறது இல்லை, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாரு, உங்களுக்கே தெரியாது. அதனால் தயவு செஞ்சு கடவுள்கிட்ட ஓப்பனாக இருங்க. இல்லாட்டி நஷ்டம் உங்களுக்கு தான். நம்மளுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது, எனக்கு லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. நீங்கள் ஃபாலோ பண்ணால் லாபம் உங்களுக்கு, மறைச்சி வச்சா நஷ்டம் உங்களுக்கு, இல்லையா? பாபாவுக்கு என்ன லாபம் இருக்கு? முயற்சி செய்து தூய்மை அடைஞ்சா அதுக்கப்புறம் பதித்தம் ஆயிட்டாக்கா சம்பாதிச்ச வருமானம் என்ன ஆகும்? 10 வருஷம் பிகே பேங்க் பேலன்ஸ்லாம் சேர்த்துட்டாங்க. ஞானம், யோகம், தாரணை, சேவை 4 சப்ஜெக்டும் ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்கிட்டாங்க. திடீர்னு போய் அடி வாங்குறாங்க மாயாயிட்ட. ஆளே காணும், ஆள் அட்ரஸே காணாமல் போயிடுறாங்க. மாயாட்ட போய் மாட்டிட்டாங்க, விக்காரத்துக்கு போயாச்சு. இப்போ அவங்க புண்ணிய கணக்கு என்ன ஆகும் தெரியுமா? நில் ஆகிடும், 0ல் வந்துடும். 84 பிறவிக்கு கூட 10 வருஷத்தில் சேர்த்துருப்பாங்க, அவ்வளோ சேவா பண்ணி. யோகா, ஞானம், ஒரு நாள் கிளாஸ் மிஸ் பண்ண மாட்டாங்க, அமிர்த வேலை மிஸ் பண்ண மாட்டாங்க. கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போகிறாங்க, பார்த்தீங்களா? அதனால் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் காணாமல் போகிறதுக்கு பதிலாக ஸ்லோ அண்ட் ஸ்டடி, அவங்க தான் ரேஸை வின் பண்ண முடியும். மெதுவாக போங்க, ஸ்டடியாக போங்க, இல்லைங்களா? நம்ம ஒரு நாள் வின் பண்ணிடலாம். ஆமை மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடி, ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் மேலே போயிட்டே தான் இருக்கணும் நம்ம. ஆனால் இது கடைசி வரைக்கும் இருக்கணும். பாதியில் பாபா விட்டுட்டா நஷ்டம் நம்மளுக்கு தான். தாமே தூய்மையற்றவர் ஆகிவிட்டோம் அப்படிங்கிற ஒரு வெட்கம் வரும். அது மற்றவங்கள தலை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது, தவறு செஞ்சவங்களுக்கு. அதனால தான் பாபா சொல்கிறாரு, தூய்மை அடையுங்கள் என பிறருக்கு எப்படி சொல்ல மனசு வரும்? நான் எந்த அளவு இந்த ஈஸ்வரிய நியமங்கள் மற்றும் மரியாதைகளை, கட்டளைகளை மீறி விடுகின்றோம் என உள்ளுக்குள்ள மனசாட்சி அரிக்குமா அரிக்காதா? நீங்கள் மற்றவங்க எல்லாரையும் நீங்கள் சொல்கிறத நம்பிட்டாங்க. ஆனால் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அது கேள்வி கேட்குமா கேட்காதா? கேட்கும் தானே. நீங்கள் தந்தையிடம் நேரடியாக வாக்கு கொடுக்கின்றீர்கள். பாபா நம்மை சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்தின் எஜமானனாக ஆக்குகின்றார் என அறிவீர்கள். பாபா ஆஜராகி இருக்கின்றார். நாம் இவர் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். முன்னர் இவருக்குள், அதாவது பிரம்மா பாபாவுக்கு உள்ள இந்த ஞானம் இல்லை. ஞானத்தை கொடுக்க எந்த குருவும் இருக்கவில்லை. அவரும் 12 குருக்கிட்ட போனார். ஆனால் அவர் கேட்ட கேள்விக்கு யாருமே பதில் சொல்லலையே. குரு இருந்திருந்தால் ஒருவருக்கு மட்டுமா ஞானம் கொடுத்திருப்பாரு? ஒரு குரு பிரம்மாவுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டாருன்னா அந்த குருவுக்கு பிரம்மா மட்டுமா சீடனா இருப்பாரு? வேற சீடர்கள் இருந்திருப்பாங்க தானே. குருமார்களுக்கு சீடர்கள் பல பேர் இருப்பாங்க தானே, ஒருவர் மட்டுமே இருக்க மாட்டார.
இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லவா? சத்துகுரு ஒரே ஒரு சிவ தந்தை மட்டுமே ஆவார். அவர் நமக்கு வழிகாட்டுகின்றார். நாம் பிறகு மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்றோம். நீங்கள் அனைவருக்கும் சொல்கின்றீர்கள், சிவ தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று. அவ்வளவுதான். உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவ தந்தையை நினைவு செய்வதன் மூலமாகத்தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். நீங்கள் ராஜாவை தலைவணங்கும் ராஜாவாக ஆகின்றீர்கள். உங்களிடம் கணக்கற்ற செல்வம் நிறைந்திருந்தது. நீங்கள் உங்களுடைய பையை நிரப்பிக் கொள்கின்றீர்கள் அல்லவா? பாபா நம்முடைய பையை நன்றாக நிரப்பிக் கொண்டிருக்கின்றார் என நீங்கள் அறிவீர்கள். குபேரனுடைய கசானா எவ்வளோ இருக்கும்? ஏகப்பட்ட செல்வம் குபேரனுடையது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே நீங்கள் அனைவருமே குபேரர்கள். உங்க அப்பா குபேரர்னா நீங்க யார்? மாஸ்டர் குபேரரா இருக்கிறீங்க. உங்களுக்கு வைகுண்டம் அப்படிங்கிற பொக்கிஷம் பாபா கொடுக்கிறாரு. இறை நண்பன் குதா தோஸ்து கதை கூட இருக்கு. அவருக்கு முதலில் கிடைத்ததே ஒரு நாளைக்காக ராஜ்யத்தை கொடுத்திருந்தார். இவை அனைத்தும் உதாரணங்கள் ஆகும். குதா தோஸ்துன்னு ஒருத்தர் இருந்தார். அதாவது குதாவே தோஸ்தா இருந்தார். அல்லாவே அவருக்கு நண்பனாக இருந்தார். எதுவாக இருந்தாலும் குதாட்ட கேட்பார செய்வார். அப்போ அந்த ஒரு நாட்டில் ஒரு குடம் வச்சுருப்பாங்க. அதில் அந்த ஒரு எழுதி போடுவாங்க அந்த ஊர் மக்கள் பேர்லாம் அந்த குடத்தில். அதிலேருந்து ஒரு குழந்தைய கூப்பிட்டு ஒரு ஓலை எடுக்கணும். அது யார் பேர் வந்திருக்கோ அவங்க தான் அந்த நாட்டு ராஜாவாக இருக்கணும். அதுக்கப்புறம் அது 1 வருஷமோ 5 வருஷமோ அந்த நாட்டு ராஜாவாக இருக்கணும். அப்புறம் 5 வருஷம் கழித்து அந்த ராஜாவை என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் ஒரு காடு இருக்கும், அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. திரும்பவும் இன்னொரு அந்த ஊர் மக்கள்லேருந்து ஒருத்தரை ராஜாவாக செலக்ட் பண்ணுவாங்க. அந்த காட்டில் வன விலங்குகள்லாம் இருக்கும். அது அவங்க போனவங்க அவங்க நிலைமை அவ்வளோதான். அதனால எல்லாரும் பயப்படுறாங்க ராஜா ஆகிறதுக்கு. 5 வருஷம் ராஜாவாக இருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறதே கஷ்டம். அப்போ இந்த குதா தோஸ்து செலக்ட் ஆகிடுறாரு. அப்புறமா ராஜா ஆயிட்டாரு. இப்போ குதாட்ட கேட்குறாரு, என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இருக்குது விஷயம். அப்போ தோஸ்து தான் ஃப்ரெண்டு, அதை இறைவன் நண்பனாக இருக்கிறாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, நீ ஒன்று பண்ணு, இப்போ 5 வருஷத்தில் நீங்கள் பக்கத்து அந்த காடு இருக்குல்ல, முதல் வருஷம் அப்படியே விட்டுரு. 2வது வருஷம் என்ன பண்ணு, அந்த காட்டை அந்த மரங்கள் அதெல்லாம் வெட்டி சரி பண்ணு. 3வது வருஷம் அந்த காட்டை நாடாக்கிடு. அப்புறம் 4வது வருஷம் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை அனுப்பு. 5வது வருஷம் அவங்க பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே அப்படியே இங்கே இருக்கிறது அப்படியே அங்கே ஷிஃப்ட் ஆகிடு, முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க ஷிஃப்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவார். 5 வருஷம் அவ்வளோதான். அப்புறம் இது இங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாமல் குப்தமாக நடக்கும். அதுக்கப்புறம் ராஜா பக்கத்து நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த காட்டில் விடுறதுக்காக. மந்திரி தான் கூட்டிகிட்டு போவார். ஒவ்வொரு 5000 இயர்ஸ் கழித்து கூட்டிகிட்டு போகும்பொழுது அந்த ராஜா அழுது அடம்பிடிச்சு ஒப்பாரி வச்சு அப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு போவார். இந்த ராஜா ஜாலியாக வராரு, சந்தோஷமாக வராரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இவர் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே போனால் காடே இருக்காது, அங்கே மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அங்கே ஒரு ராஜ்யமே நடக்கும். அந்த நாட்டுக்கே, அதாவது காடை நாடாக்கி அந்த நாட்டுக்கு இந்த ராஜா ஆகிடுவார், பர்மனெண்ட் ராஜா, 5 வருஷம் ராஜா இல்லை. அது யோசிச்சு பாருங்க, குதா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம் இங்கே வாழும் பொழுதே, இந்த பூமியில் இருக்கும் பொழுதே சத்தியத்துக்கு வேண்டிய விஷயங்களை இங்கிருந்தே நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் புண்ணிய கர்மாவா. அதுக்கப்புறம் நம்ம சரீரம் விடுறதை பற்றி பயப்பட மாட்டோம். எல்லாரும் சரீரம் விடுறதுனா பயப்படுவாங்க. மரண பயம் இருக்கும், மரண ஓலம் இருக்கும், மரண போராட்டமே இருக்கும், செத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு. நாம் என்ன பண்ணுறோம், இங்கே இந்த உலகத்தில் லௌகிக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே அந்த உலகத்துக்கு வேண்டிய புண்ணிய கணக்கை சேர்க்குறோம். ஞானம் யோகம் தாரணை சேவை மூலமாக பாவ கணக்கை மைனஸ் பண்ணிடுறோம், காட்டை நாட்டாக்கிடுறோம். யோசிச்சு பாருங்க, நம்மளை மாதிரி அதிர்ஷ்டசாலி வேற யாரும் இல்லை.
நம்ம குதா தோஸ்து நம்மளுக்கு கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுறாரு, அட்வைஸ் பண்ணுறாரு, எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த உலகத்தையும் பார்த்துக்கணும், அந்த உலகத்துக்கும் வேண்டிய வைகுண்டத்துக்கும் வேண்டிய புண்ணிய கணக்கை சேர்க்கறதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதனால அப்படிப்பட்ட அருமையான தந்தை இறைவன் நம்மளுக்கு நண்பனாக கிடைச்சிருக்காரு. அவர் சொல்கிற பேச்சு கேட்டு அதன் வழிப்படி நடந்தோம்னா இங்கேயும் நல்ல பேர் கிடைக்கும், அங்கேயும் நல்ல பேர் கிடைக்கும். இதுதான் குதா தோஸ்தோட கதை. அல்லா அவ்வளோதின் அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அந்த விளக்க தேய்ச்சா என்ன வரும், ஒரு வேதாளம் வரும், அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நிறைவேற்றி கொடுக்கும். அல்லாவுதீன் என்ன கேட்குறானோ அதை செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு கதை இருக்கு. நாம் யோக சக்தியின் மூலமாக புதிய உலக ராஜ்யத்தை அடைகின்றோம் என நீங்கள் அறிவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், இந்த அசுர உலகில் மிக மிக சகிப்பு தன்மை மிக்கவராக இருக்க வேண்டும். யார் நிந்தனை செய்தாலும் துக்கம் கொடுத்தாலும் கூட சகித்து கொள்ள வேண்டும். தந்தையின் உயர்ந்த வழியை ஸ்ரீமத்தை ஒரு பொழுதும் விட்டுவிடவே கூடாது. இரண்டாவது பாயிண்ட், தந்தை நேரிடையாக தூய்மை அடைவதற்கான கட்டளை இட்டிருக்கின்றார். ஆகையினால ஒரு பொழுதும் தூய்மையை இழக்கக்கூடாது. ஏதாவது பாவம் செய்துவிட்டால் அதை ஒரு பொழுதும் மறைக்கக்கூடாது. வரதானம். ஏகனாமி மற்றும் எகானாமி என்ற பாடத்தின் மூலமாக குழப்பத்திலும் கூட ஆடாத அசையாதவர் ஆகுக. ஏகனாமி அப்படின்னா ஒரே ஒரு சிவ தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. ஏக்நாம் சத்தனாம், ஒரே ஒரு கடவுள் தான். ரெண்டாவது எகானமி அப்படின்னா சிக்கனமாக இருக்கிறது. எண்ணங்களில் சிக்கனம், சமயத்தின் சிக்கனம், கசானாக்களை சிக்கனமாக யூஸ் பண்ணுறது. அப்படி இருந்தால் இந்த பாடத்தில் பக்காவாக இருந்தால் எந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலையிலும் நாம் ஆடாமல் அசையாமல் இருப்போம். ஏகனாமி எகானாமி. சமயத்தின் அனுசாரம் வாயு மண்டலத்தில் அசாந்தி மற்றும் குழப்பம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட சமயத்தில் ஆடாத அசையாதவராக இருப்பதற்காக புத்தியின் லைன் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். இதற்காக சமயத்தின் அனுசாரம் டச்சிங் மற்றும் கேட்சிங் பவர் அவசியமானதாக இருக்கின்றது. இதை அதிகரிப்பதற்காக ஒருவருடைய நினைவில் இருக்க வேண்டும். அதுதான் ஏகனாமி. மற்றும் சிக்கனமானவராக எண்ணங்களை சிக்கனப்படுத்த வேண்டும். அது எகானமி. ஒருவருடைய நினைவில் இருக்கக்கூடிய மற்றும் சிக்கனமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய லைனு தெளிவாக இருப்பதன் காரணத்தினால பாப் தாதாவின் டைரக்ஷன் வழிகாட்டுதலை அவர்கள் சகஜமாக கேட்ச் செய்வார்கள். கிரகித்து குழப்பத்திலும் கூட ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும். ஸ்லோகன் சொல்றாரு, ஸ்தூல சூக்ஷ்ம விருப்பங்களை தியாகம் செய்யுங்கள். ஸ்தூலமான மற்றும் சூக்ஷ்மமான விருப்பங்கள் இருந்தால் அதை தியாகம் செய்து விடுங்கள். அப்பொழுது எப்பேற்பட்ட விஷயத்தையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும். நம்மளுக்கு எந்த ஆசையுமே இல்லைன்னா பவர் டு ஃபேஸ் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு ஸ்தூலமாகவோ இல்லை சூக்ஷ்மமாகவோ எந்த ஆசையுமே இருக்கக்கூடாது. மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும். நாம் எந்த வழியில் பயம் இருக்கும்? பரந்தாமத்துக்கு போய் சேரணும் இல்லை, வழியில் தர்மராஜ்புரிக்கு போகணுமா அப்படின்ற பயம் எப்போ இருக்கும்? மடியில் கனம் இருந்தால். அப்படின்னா நம்ம கணக்கு முடிக்கலைன்னா பாவ சுமை அப்படியே பெண்டிங் லிஸ்டில் இருந்தால் நம்ம வழியில் பயம் இருக்கும். நம்ம தான் எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சுடுறோம்ல. அப்போ இங்கேயே கணக்கு முடிக்கணும்னா நம்மளுக்கு எந்த விதமான ஆசை இருக்கக்கூடாது. ஆசையே துன்பத்திற்கு காரணம். அதனால்
ஸ்தூலமான ஆசைனா அந்த ஸ்தூலமான மண்ணாசை பொன்னாசைலாம் சொல்கிறாங்களே அது. சூக்ஷ்ம ஆசைனா பேர் புகழ், அதுக்கு ஆசைப்படுறது. இது எந்த ஆசையுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். கடவுளுக்கு கூட நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கர்மா நல்லா இருந்ததுன்னா. அப்போ நம்மளுக்கு எந்த ஆசையும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து எந்த பயமும் கிடையாது. யமனை பார்த்து கூட பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலை இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.